எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க தமாசி சதீஷ் பேசுறேன். இப்ப இன்னைக்கு எங்க பிளான்னா கென்திங் ஐலண்ட். அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு, அங்கோட கேம்ஸ், நாங்க பண்ண போற ஃபன்ஸ், இதெல்லாம் நாங்க வந்துட்டு உங்களுக்கு வீடியோல காட்ட போறோம். இன்னொன்னு என்னன்னா, நான் அஸ்வின் ஏத்திட்டேன். இன்னும் 4 பேர் இல்ல 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு எங்களோட பெரிய கிங், அந்த கிங்கோட குவீனு, அப்புறம் நம்மளோட சதீஷ் ஜாக்கு, தமாஸ் சதீஷ் ஜாக்கு, அவரே கடத்துறோம். இது வந்து இந்த பிளான் பாத்தீங்கன்னா போன மாசம் நாங்க பண்ணது. தச்சையெல்லாம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நாங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம் இப்ப போலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம குரூப்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சொந்தக்காரன், ஃபேமிலி, இன்னைக்கு போவோம் இப்படி போவோம் இதை ஜாமான் எடுத்துச்சோம் அப்படின்னு கடைசியா முடியாத ஒரு விஷயமாயிரும். எனவே பரவாயில்ல, இந்த வாட்டி நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். இந்த வேலை பேய்கிட்டு இருக்கோம். இதோட உங்களை கென்திங்ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு எங்களோட அண்ணி வந்துட்டு சமைச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு புட்டிச்சுட்டு அப்புறம் கென்திங் ஏறுறோம். வீடியோ வந்துட்டு மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் தமாஸ் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஷேர் அழுத்தாம பாத்துக்கோங்க, அழுத்துங்க. வேற என்னன்னா அது ஃப்ளோல வருது. அப்புறம் என்னன்னா, இது தமாஸ் விளாக்கே. கடைசியா வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு ஜாக்கு அவரை ஏத்திட்டோம். ஜாக்கு என்ன ஏத்திட்டோம். சொன்ன ஒரு கிங் இவர் தான். கிங்கோட குயின் வந்து அப்புறம் நம்ம அஸ்வின் இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வந்துட்டு கென்திங் போகிறதா பிளான் பண்ணோம். அப்படிதான் பிளான் பண்ணாங்க. அதே சொல்லுங்க, முதல்ல சொன்னால இந்த குரூப்லேயே இருப்பாங்க. இப்போ இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஒரு அங்கிள் ஒன்று சாப்பிட போகிறோம். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் பாருங்க. பாய். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வார்த்தைலாம் வேணாம். ஆமா, பேசிக்கிட்டே இருக்க தூவி விடு, நல்லா தூவி விடு. எவ்வளவு தூவி விட முடியுமோ தூவி. விஜய் சார் எப்படி சொல்லு, விஜய் சார் எப்படி சொல்லுன்னா நீங்க ஒரு தூவி விடு. தூவி விடு, நல்லா தூவி விடு. ரொம்ப பேசுறாரு. அவன் ஏதோ தூரத்தை வச்சு பேசிட்டு அண்ணனோட இது மென்ஷன் பண்ணிடுவான். இப்ப அண்ணன் வந்து கடுப்பு டிவியோட சிஇஓ. இவர் தான் கடுப்பு டிவியோட ஃபவுண்டர். ஹலோ, நான் தான் உங்கள் சி குணா. அப்படிலாம் பேசி உங்களை கூட அடிக்கிறேன். ஸோ அதனால பேசிக்காக வந்து நான் என்னை பற்றி என்ன சொல்கிறது, நீங்கள் போய் பாருங்க. என்னோட இன்ஸ்டா எல்லாத்தையும் கீழே டேக் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாம் மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் லைட்டாக தூவி விடுங்க. சொல்ல எதிர்பார்க்க என்ன சாட்டிஸ்ஃபையா இருக்கு. வாழ்க்கையை வெறுத்து நீ வீட்டுல போய் படுத்துருவேன். ஒரு வழியா படத்தை வெளியாக்கிட்டோம். அதனால ஏன்னா நீங்க தானே அன்னைக்கு படம் ஸ்கிரீனிங் பண்ணிருப்பீங்க. ஆமா, அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. அப்ப அன்னைக்கு ஸ்கிரீனிங், அதுக்கு ஸ்கிரீனிங் இன்னைக்கு ரிலீஸ். இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சரிதான், 4-5 வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகிவிட்டது. ஸோ எல்லாரும் பாருங்க. இவர் நடிச்சிருப்பாரு. இவர் தம்பி இருப்பாரு, என்னோட தம்பி. நான் இந்த வேலை எனக்கு நடிப்பு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களை பத்தி பேசுங்க. சொல்றேன். உன்னை பத்தி நான் சொல்லணுமா? எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன பத்தி தான் சொல்லணும். பக்கத்துல இருக்க ஜாக் மாமா பத்தியா சொல்லணும். என்ன சொல்லணும்னா, சொல்லியா என்னன்னா ஜாக்கா, ஜாக் இல்ல, ஜாக்கு.
ஆம்பளைங்களா என்னைய ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுவாங்க, பொண்ணுங்களா என்னைய ஜாக்கி ஜாக்கி கூப்பிடுவாங்க. உன்னை பத்தி நான் சொல்லணும். அது நல்ல குரல்ல சொல்லு. ஜாக்கு, உன்னை பத்தி நான் சொல்லணும். இது வந்துட்டு இந்த ஜாக்கி சான் கார்ட்டூன் இருக்கு தெரியுமா? அது ஏய், அங்க பேசுவேன். போகாதே, அங்க தண்ணி இருக்கு, நீ விழுந்துருவ. அந்த மாதிரி தானே. நீ முத சொல்லி சீக்கிரம். என்ன ஜாக்கு பத்தியா? ஜாக்க பத்தி 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லு. ஜாக்கு வந்துட்டு பத்தி சொல்லணும்னா, அவனுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்குது. அந்த திறமை அவன் தான் அது எங்களுக்கு தெரியும். அந்த நொண்டைய பத்தி கேட்கல. 4 வார்த்தை தெரியாத வார்த்தையை சொல்லு. 4 வாரம் தெரியாதுன்னா தெரியாது. கரெக்டா சொல்லிருக்க மக்களே. 4 வார்த்தை தெரியாது. கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். அண்ணனுக்கு பச்சை பீச்சா. நம்ம ஊரெல்லாம் இப்படிதான் சாப்பாடு இப்படி பண்ணிட்டு மரிச்சா உங்களுக்கு தெரியும். மரிச்சா உள்ள வெளியாளுங்களுக்கு தெரியாதுல்ல. பாத்துங்க சாப்பாடு இப்படிதான். நம்ம சைனீஸ் ஐட்டம்லாம் இப்படி பண்ணிட்டு உட்காந்து தான் கொடுத்துருவாங்க. அது பாக்கி என்னமோ செய்ய வந்து என்ன போலியா நினைச்சு ஒரு மக்களே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாம சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் நானும் மோளம் சட்டை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நீ வருமானு நீ வரும். நீ அப்புறம் சாப்பிடணுமா இல்ல சிரிக்கணுமா கேமரா? என்னையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீதான் அழகா சாப்பிடுற. சூப்பர் உதடுறா. யாருக்கு? இதுதான்டா. எனக்கா? துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா. சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன பிளான்? அடுத்து என்ன பண்ணணும்னா குடிக்கலான்னு ஒரு பிளானு. ஆனா நான் குடிக்க மாட்டேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல இருந்து நான் குடிச்சேன்னா வயிறு வந்து தொப்பை போட்டுட்டாங்க. அதனால வந்து நான் குடிக்க மாட்டேன். மூந்து பார்ப்பேன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. ஆமா ஆமா, அவர் மூந்து பாப்பாரு, நாங்க மூக்காம போறோம். அவங்க உனக்கு முதல் அக்கா தண்ணி அவனும் சரி அவனும் போனா தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு. வச்சா உனக்கு மீம்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. அந்த வீடியோ போடுவான். எல்லாரும் எங்களை பாத்துக்க எப்படி இருப்பாங்க. குடிக்கிறதுக்கு முன் குடித்த பின் பாத்தீங்களா என்ன நடக்க போகுது அப்படின்னு? குடிப்பதற்கு முன் குடிப்பதற்கு பின் மூக்கெல்லாம் விரிஞ்சிருக்கு. அந்த மூக்கெல்லாம் இன்னும் பெருசா இருக்கு. இதுக்கு அப்புறம் தெரியுது. அடுத்தடுத்து வீடியோ அடுத்து பாப்பாட்டு நடக்குது. நம்ம சொல்ல மறந்துட்டேன். அண்ணனோட யூடியூப் சேனலு அப்புறம் இன்ஸ்டாகிராமோட எல்லாமே கடுப்பு டிவி யூடியூப்ல நீங்க பாருங்க இருக்கும். இந்த வீடியோ முடியிறப்ப கடைசியா அண்ணனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்றோம். பாருங்க. அவர் சப்ஸ்கிரைப். ஐயோ, இவன் பாக்குற பார்வையை பார்த்தா இப்பவே 10 பேரை இறக்கி விட்டு ஃபைட் பண்ண சொல்லுவான் போல் இருக்கே. ஏதோ பண்ண போறாங்க. ஆமா பாருங்க.
தமாசு தமாசு விளாக்கு. 2 hours later. நீங்களும் அப்படிதான். நீங்க எனக்கு எப்படி கனெக்ட் ஆவீங்க அப்படின்னாக்கா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு அஸ்வின் மூலமா அப்படி நீங்க ஹார்ட் டு ஹார்ட், சோல் டு சோல் அப்படியே கனெக்ட் ஆகிக்கலாம். ஏன்னா இவன் இல்லாம நீங்களும் பார்க்க முடியாது, நீங்களும் அவன் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு ரத்தம், பிளட் லைன். நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியும். இதான் மறந்துடும். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. கொடுக்க முடியாது. அது நீயே பண்ணிடுவா, சரி நீயே எனக்கு பிள்ளை மாதிரி தான் முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவனுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். தப்பே பண்ண அவ்வளோ வயதில் போகும். நீ பேசிடலாம், அதெல்லாம் கோர்ஸ் முடிஞ்ச பேரு பிரியல அவனுக்கு. அதான் தோணுது. எப்படி அவனுக்கு பிரியல தோணுது. நீயும் அதே ஒரு கேரக்டர் தான். உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், இதே கேரக்டர் தான். ஆனால் நீ கொஞ்சம் வயசு ஏறி கொஞ்சம் அது அடிச்சு அடிக்கிறப்ப சொல்லுப்ப என்னது என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். இல்ல பேசு. சரியா வழங்கல. சந்தோஷத்துல காது சூட. சந்தோஷமா இல்ல சங்கீதா? சந்தோஷம். ஆனா சந்தோஷம் அவன் காதுல பேசலாம், சங்கீதா தான் பேசுவான். அஸ்வின் நீ சொல்ற 4 வார்த்தை அவனை பத்தி அங்க சொல்லு. கேமரா அங்க இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ 4 வார்த்தை வாயில நல்லா வருது. இல்ல ஆக்சுவலி என்னன்னா நல்லதான் வருது. ஆனா சொல்ல முடியாது காரணத்தினால ஒரு சிறிது இடைவேளைக்கு பிறகு அவர் பேசுவாரு. இடைவேளைக்கு போயிட்டு வராரு. நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். பண்றது தரமானவர், தங்கமானவர், தரமானவர், புரிந்து நில்பவர், நிமிர்ந்து நிற்கிறவர், பல பொய்கள் சொல்லுபவர், சொல்ல மாட்டாரவர், நல்லவர், ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன். இப்ப பண்ணுவாரு. இவங்க சொல்லவே வேணாம். நடிகர் திலகம் அவங்க, பொன்மன செம்பல் இவங்க. ஜாக்கிய திரும்பி திரும்ப பாத்தீங்களா 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 கண்ணு எப்படி வேலை செய்து பாத்தீங்களா இல்லையா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவளை தயவு கவலைப்படாது. கையெடுத்துக்க முடியும் காவலை அது மட்டும் வேணாம். அதான் சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதோட எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எது இருந்தாலும் நம்ம வாய்விட்டு பேசுறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசு விட்டு பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா உண்மைதான். மனசு விட்டு முதல்ல பேசுனீங்களான்னு முதல்ல பார்ப்போம். பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். அண்ணி நீங்க ஐ லவ் யூ ஆல்னுவாங்க. ஜாக்கு ரொம்ப சிரிக்கிறானா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். ஆமா. ஸோ அதெல்லாம் ஒரு சம்மதத்தின் அறிகுறியா எடுத்துங்க. ஸோ ஸ்டே டியூன். நம்ம எல்லாம் அடுத்து தமாசு ஏத்து தூங்க.